ஹலோ, இந்த வீடியோவில் அடோபி ஃபோட்டோஷாப் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபோட்டோஷாப் லோட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல வெல்கம் டு ஃபோட்டோஷாப்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் எ ஃபைல் அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கான் இருக்கும், ஓப்பன் நியூ ஃபைல்ஸ், அண்ட் தென் பிஎஸ், அதாவது ஃபோட்டோஷாப் ஐக்கான் இருக்கும். ஒவ்வொன்று பற்றியும் நம்ம தேவையான அளவு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், ரீசன்ட் ஃபைல்ஸ் இருக்கும். கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு அடுத்து பிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஃபோட்டோஷாப் ஐக்கான். இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க் ஸ்பேஸ் போயிடும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஆக்சுவலாக என்ன இருக்கும், இந்த சைடில் டூல்ஸ் இருக்கும், மேலே ஆப்ஷன்ஸ் பார் இருக்கும், இந்த சைடில் பேனல்ஸ் இருக்கும். எதுவுமே இல்லையே, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் முழுமையாக கற்றுக்கணுன்னா அந்த சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை பற்றி தர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போது இங்கே இருந்த டூல்ஸ் இல்லை, அது எப்படி திருப்பி கொண்டு வர்றது? மறைச்சிருக்காங்க, எப்படி கொண்டு வரணும்? ஆப்ஷன்ஸ் இல்லை, அது எப்படி நம்ம ஹைட் பண்ணால் அன்ஹைட் பண்ணணும்? ஒர்க் ஸ்பேஸ் எசென்ஷியல்னு இருக்கும், அதுக்கான பேனல் எதுவுமே இல்லை, அதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ மொதல் வேலையாக என்ன பண்ணுங்க, இந்த மெனு பாரில் விண்டோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புல் டவுன் வரும். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டூல்ஸ்ன்னு இருக்கும், அது செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து அதே இடத்துல டூல்ஸுக்கு மேலே ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதையும் செக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. எந்த டூலை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, கலர், ஸ்வாட்சஸ், லேயர், சேனல், ஸ்பாட்ஸ், அந்த மாதிரி பேனல் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லையா சார்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸ்க்கு வாங்க. எசென்ஷியல் அப்படின்னு இருக்கும், ப்ராக்கெட்டில் டிஃபால்ட்னு கொடுத்துருப்பான். அதாவது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் ஓப்பன் ஆகும்னு அர்த்தம். இந்த ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டு இந்த இடத்துல சில பேனல் வந்துடும். இங்கே பாருங்கள், இது ஒரு குரூப்பாக இருக்கும், கலர், அதுக்கடுத்து ஸ்வாட்சஸ், கிரேடியன்ட், பேட்டர்ன். இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் க்ளோஸ்ன்னு இருக்கும், அதுக்கு கீழே க்ளோஸ் டேப் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த என்டையர் டேப்பில் இருக்க காமனாக ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பேனலையும் க்ளோஸ் பண்ணிடும். எது? F6. அதே மாதிரி கீழே பட் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு 2 பேனல் இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு தேவையானா இது தேவையில்லை. அப்போ இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி வெறும் க்ளோஸ்னு கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு டேப்பில் ஏதாவது ஒன்று வேணாம், எனக்கு இந்த பேட்டர்ன் வேணான்னா நான் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி வெறும் க்ளோஸ்னு கொடுங்க. அது கீழே இருக்க க்ளோஸ் டேப் குரூப்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் இதுவும் போயிடும். புரியுது இல்லையா? சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? விண்டோஸ்குள்ளே போங்க, ஒர்க் ஸ்பேஸில் எசென்ஷியல் டிஃபால்ட்டில் தான் இன்னும் இருக்கும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில பேனலில் நம்ம ஹைட் பண்ணிட்டோம். ஓகேயா? திருப்பி அன்ஹைட் பண்ணோம், அது அதே செட்டப்பில் கொண்டு வரணும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது என்னென்னா லே அவுட்டு, கரெக்டாக ஒரு லே அவுட் வச்சுருப்பாங்க, அந்த லே அவுட் மாதிரியே திருப்பி கொண்டு வரதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, ரீசெட் எசென்ஷியல். அந்த ஒர்க் ஸ்பேஸ் தானே இப்போ ஓப்பன் பண்ணி கரண்ட்டாக வச்சுருக்கீங்க, அதை ரீசெட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரீசெட்னா என்ன அர்த்தம்? எசென்ஷியல் டிஃபால்ட் அந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி லே அவுட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி கொண்டு வர்றது. இல்லை எந்த மாதிரி லே அவுட் பண்ணியிருந்தான், கலர், ஸ்வாட்சஸ், கிரேடியன்ட், பேட்டர்ன், இந்த டேப் குரூப் ஒன்றா இருக்கும், கீழே ப்ராப்பர்ட்டிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், லைப்ரரிஸ் இருக்கும், அதுக்கு கீழே லேயர்ஸ், சேனல்ஸ், பாத்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த 3. இங்கே ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து கமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். சார் இதில் நிறைய இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அப்போ நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். எனக்கு இந்த ரெண்டுமே தேவையில்லை இப்போதைக்கு. ஆக்ஷன்ஸை நம்ம ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ண போகிறதில்ல, கமெண்ட்ஸ் அதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ், இங்கே டேப் குரூப்புன்னு சொல்லுங்கள், அந்த ரெண்டுமே போய்டும். ஓகேயா? இதில் கலர் இருக்கட்டும், ஸ்வாட்சஸ் இருக்கட்டும், அதுக்கடுத்து கிரேடியன்ட் இருக்கட்டும், ஆனால் எது இருக்க வேண்டாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா வெறும் க்ளோஸ் கொடுங்க, அது போய்டும் அந்த டேபை. இப்போது இது என்டையரையும் எனக்கு வேறு மாதிரி மாற்றணும் சார், இந்த மாதிரி செட்டப்பில் வேணாம், இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இழுங்களேன், என்ன வருது பாருங்கள். இந்த
டேப் குரூப் மொத்தமாக அந்த குரூப் இருக்கு இல்லையா, கலர், ஸ்வாட்சஸ், இன்க்ரீடியன்ட் மூணுமே தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து மீதி இடத்த ப்ராப்பர்ட்டிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் தென் லைப்ரரி ஷேர் பண்ணிக்கிச்சு. எனக்கு லைப்ரரி வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துட்டு போட்டோம். எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த லேயருக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா இதை ரீசைஸ் பண்ணி மேலே வச்சுக்கிறேன், எனக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் லேயர் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் இருக்க சேனல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வரையும் வருது. ஓகே, எந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஏன் நோ ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்திருக்கு, எதையும் நீங்கள் செலக்ட் பண்ணல, பண்ணால் தான் அது வரும். ஓகே, அதுக்கு அடுத்து சார் இதை என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த இருக்கு இல்லையா, இந்த அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், கலர் மட்டும் தனியாக பேனல் வந்துடும். டியர் ஆஃப் பண்ணிடுங்க அந்த குரூப்லேருந்து. அதுக்கு கீழே என்ன இருக்குது, ஸ்வாட்சஸ், அதை எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு ஹரிசாண்டல் பார் இருக்கா, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த பார் வரும்போது ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நேர் கீழே இப்படி வந்துடும். இது ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறோம் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல சார். இந்த மூணுமே நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஒரே இதாக இருக்கணும், அது கீழே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படின்னா இதை இழுத்திங்கன்னு வைங்களேன், இந்த கலரை இழுத்திங்கன்னா இப்படி சைடில் இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சினா அப்படி வைங்க. சார் நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கலாம்ல, ஒன்றும் இல்லை, இந்த சைடில் கொண்டு போங்க. வெர்டிக்கலாக ப்ளூ லைன் தெரியுதா, அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது இதை மினிமைஸ் பண்ணுங்கள், இன்னும் கூட இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஓகேயா, எனக்கு இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், இப்படி வச்சுக்கோங்க. சார் லேயர் தானே மெயின், அப்போது இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ இதை மினிமைஸ் பண்ணுங்கள், இதை சின்னது பண்ணுங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் லென்த்து. இப்போ லேயர் இருக்கும், இதை இன்னும் நம்ம பெருசு மேலே சைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மேக்ஸிமம் இந்த சைஸ் வரையும் கொண்டு வரலாம். புரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த பேனல்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் சேவ் பண்ணுறதுன்னா, இந்த டூல்ஸ் எப்பயுமே 2 காலமில் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், 2 காலமில் வந்துடும். அப்போ எனக்கு எந்த மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணுமோ அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். விண்டோஸ் போங்க, ஒர்க் ஸ்பேஸுன்னு எடுங்க, நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. இப்போ சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருவோம், SAMPLE, சாம்பிள் ஒர்க் ஸ்பேஸ். சார் இதுக்கு தனியாக நான் மெனுவெல்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், மெனு பார் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. இதனால் என்ன சார் அட்வான்டேஜ்னால், நீங்கள் எல்லாத்தையும் கூட க்ளோஸ் பண்ணுங்களேன். க்ளோஸ் டேப் குரூப் கொடுத்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஈவன் எதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, எதுவுமே இல்லை. விண்டோஸ் போகிறேன், ஒர்க் ஸ்பேஸ் சொல்கிறேன், இதில் சாம்பிள்னு இருக்குது, ஆல்ரெடி இருந்து தான் கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ரீசெட் சாம்பிள்னு சொல்லுங்கள். இந்த டூல்பார் டூல்ஸ் இருக்கும், 2 காலமில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் மறைஞ்சிருந்தது அதையும் கொண்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பேனல்ஸ் என்ன மாதிரி லே அவுட் பண்ணியிருந்தோனோ அதே மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட ப்ரஷ்ஷு, பேலட்டு எல்லாமே கொடுத்துட்றீங்க. அவர் வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ண சொன்னால் பண்ணுவாரா? முடியாது. ரீசன் என்ன? அவருக்கு ஒரு கேன்வாஸ் கொடுக்கணும். கையில் கேன்வாஸ் இருந்தால் தானே மித்ததெல்லாம் யூஸ் ஆகும், டூல்ஸ் எல்லாம். அதே தான் இங்கே இருக்குது. என்ன சார் இல்லைப்போ, நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஃபைலில் போய் இந்த இடத்துல நியூ அப்படின்னு சொல்லுங்கள், சொன்னோடனே ஒரு டயலாக் வரும். இதில் ரீசெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். இப்போ இங்கே சேவ்டுன்னு இருக்கும், அதே இக்னோர் பண்ணிடுங்க. பிரிண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். சார் பிரிண்ட்டுன்னு சொன்னோடனே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் அப்படி ப்ரீசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 14 ப்ரீசெட்ஸ் இருக்குது. ப்ரீசெட்னா என்ன? அவங்களே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் இருக்கும். சரி, யூஎஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸ்ன்னு சொல்லுவோம். 8.5/11 இன்ச்சஸ் இருக்கும். அது பேப்பர் சைஸ் எவ்வளோ இருக்கும்? 8.5x11 இன்ச் இருக்கும். அதேமாதிரி அடுத்த சைஸ் வந்து 8.5x14 இருக்கும். அது லீகல் அப்படின்னு சொல்லுவோம். 8.5/14 இன்ச்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து டேப்ளாய்டு இருக்கும், அது 11/17 இன்ச்சஸ் இருக்கும். இந்த மூணுமே யூஎஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் சைஸ். சார் யூஎஸை விட்டுருங்க சார், நம்ம இந்தியன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எதை யூஸ் பண்ணுறோம்? மெட்ரிக் சைஸை யூஸ் பண்ணுவோம். இது A4ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து A6 அதெல்லாம் இருக்கும், A5 இருக்கும். ரொம்ப முக்கியம், இங்கே இருக்கிறதுல இந்த 3 அதிகமாக யூஸ் பண்ணுவோம். A4,
A5 A3. இந்த A4 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இது வந்து மில்லிமீட்டரில் இருக்கும். 210/297 இருக்கும். அதில் பாதி இருக்கும் A5. இல்லை இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 297 இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? அதில் பாதி 148 இருக்கும். ஆனால் A3 வந்து இது மாதிரி 2 மடங்கு இருக்கும். A4 மாதிரி 2 மடங்கு இருக்கும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இது கீழே பாருங்கள். ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் 8.5/11 inches அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கான்? at 300 ppiன்னு போட்டுருவான். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வரும். பிக்சல் பர் இன்ச் 300 பிக்சல்ஸ் இருக்கணும். ரெசல்யூஷனே சொல்லுவோம். அந்த நல்ல குவாலிட்டி இமேஜஸ் வேணும்னா இந்த அளவுக்கு வரணும். பிரிண்ட்டுக்கு வந்து மினிமம் 300 ppi வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு 72 இருந்தால் போதும். A4 ஷீட் எடுத்துக்கோம். A4 எடுத்தோன்னே இந்த ப்ரீ செட்டிங் இருக்கும் பாருங்களேன். அன்டைட்டில்னு இருக்கும். நம்ம நேம் கொடுக்கல. வித் வந்து 210 அப்படின்னு இருக்கும் மில்லிமீட்டரில். ஹைட்டு 297 இருக்கும். அதுவும் மில்லிமீட்டரில் இருக்கும். ஓரியன்டேஷன் இடத்துல போர்ட்ரைட் செலக்ட் ஆகிருக்கு. ரெசல்யூஷன் அப்படியே இருக்கும். கலர் மோடு வந்து RGBக்கு கீழே CMYK கலர்னு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்டு இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் எது வேணாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒயிட்டு கொடுத்துருங்க. க்ரியேட் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது புதுசாக ஒரு ரூலர் வந்திருக்கும். Ctrl+R சொல்லுங்களேன். அந்த ரூலர் மறைஞ்சிரும். திருப்பி Ctrl+R சொன்னிங்கன்னா திரும்ப வரும். அப்போ ரூலரை மறைக்கிறதுக்கும் சரி திரும்ப கொண்டு வரதுக்கும் சரி என்னது? Ctrl+R ஷார்ட்கட் கீ. அதை டாகிள்னு சொல்லுவோம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரூலரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ செட் பண்ண யூனிட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ கரண்ட் யூனிட் மில்லிமீட்டரில் இருக்குது. நம்ம வந்து மெட்ரிக்ன்றதுனால A4 ஷீட்டுக்கு மில்லிமீட்டரில் செட் பண்ணியிருந்தோம். இன்ச்சஸை கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி சார், மீதியெல்லாம் அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.